Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Innal hamdalillah நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஊசிக்கும் வையாய் அவ்வளம் பித்தக்குவல்லா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இன்னும் மார்க்கத்திற்காக பாடுபட்ட சரியான கொள்கையை மக்களுக்கு சொல்வதற்காக தங்களுடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த அறிஞர் பெருமக்கள், இன்னும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து முழுமையான குடியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க இல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் மிக முக்கியமான ஜும்மாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுக்கு மிக பிடித்தமான நாட்களில் துல்ஹஜ் மாதத்துடைய ஜும்மாவும், இன்னும் பாக்கி இருக்கிற அமல்கள், குர்பானி, இன்னும் தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹுடைய நினைப்பை நாம் முழுமையாக ஏற்படுத்தி கொண்டு நாம் நினைக்கிற எல்லா விதமான அந்த வழிபாட்டு விஷயங்களையும் அல்லாஹ் கபூலாக்கி தூய்மையான எண்ணத்தோடு அதை செய்து அல்லாஹ்விடத்தில் முழுமையாக கூலியை பெறுவதற்காக நாம் எல்லாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்கு முன்னதாக உள்ளத்தின் அடித்தளத்தில் நினைக்கின்ற அந்த நினைப்பை சரியாக ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், வல்ல ரஹ்மான் நினைக்கும் போதே நம்முடைய
வணக்கங்களை கபூலாக்கி முழுமையான கூலியை தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். ஆகையால் நினைப்பை சரியாக நினைத்து முழுமையாக கூடிய அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்ற நினைப்போடு நாம் இன்ஷா அல்லாஹ் பாக்கியுள்ள நாட்களை கழிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஆதமுடைய மக்கள் எடுத்துக்கொண்டால் 2 சாரார்கள் இருக்கிறார்கள். எப்படி 2 சாரார்கள்? ஒன்று அநியாயக்காரர்கள், இன்னொருத்தர் யார்? சரியான பாதையை பின்பற்றக்கூடியவர்கள். அன்றிலிருந்து உலகம் அழிகின்ற வரை இந்த 2 பிரிவார்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஒருத்தவங்க யார்? அல்லாஹுடைய அந்த கட்டளையை ஏற்று தூதருடைய வழிமுறையை பின்பற்றி சரியான கொள்கையை உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து அந்த புரிந்த அடிப்படையிலே தங்களுடைய வாழ்நாளை கழித்து இன்னும் மௌத்தை எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து சொர்க்கம் செல்வதற்காக உள்ள அந்த கொள்கையில் நிலையாக இருப்பார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் எதற்காக படைக்கப்பட்டோம் என்றே தெரியாது, ஏன் வாழ்கிறோன்னு புரியாது, மௌத்தான பிறகு எங்கே போகிறோன்னு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாமல் வாழ வந்த இந்த இடத்துல கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லுவாங்க தமிழில். காண்கிறதெல்லாம் காட்சி, செய்கிறதெல்லாம் ஒரு விஷயம். அது அன்றாடம் விளக்கிற அந்த நிகழ்வுகளை பார்த்து நாம் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பெரிய ஆய்வுலாம் தேவையில்லை. சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த சூதாட்டம்னு சொல்கிறாங்கல்ல, கிரிக்கெட் சூதாட்டம். இதில் பார்த்திங்கன்னாக்கா சூதாட்டம் எல்லாருக்கும் தெரியதான் செய்யும், எல்லாருக்கும் தெரியும். அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விளையாட்டை போல் எடுத்துக்கொண்டு அதை அப்படியே கழித்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னமோ மிகப்பெரிய ஒரு பெரிய போர் புரிந்து எதிரி நாட்டோடு போய் சண்டை போட்டு அந்த நிலத்தெல்லாம் கைப்பற்றி அது பெரிய வெற்றி கொண்டாட்டம் போல் கொண்டாடி கிட்டத்தட்ட 11 உயிர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறோம். இவங்க தான் அநியாயக்காரர்கள். நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அநியாயக்காரர் யார்? இது சாதாரண விஷயம். இதில் போய் இவ்வளோ ஒரு முண்டி அடித்து கொண்டு கூட்டத்தில் போய் பூந்து கொண்டு பெண்களும் ஆண்களும் சிறுவர்களும் இளைஞர்களும் அங்கே போய் பூந்து மௌத்தாகின்ற அளவிற்கு அவங்க போகிறாங்கன்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு புத்தி இல்லை பாருங்கள். இது அநியாயக்காரர்கள். இது அப்படியே இந்த டைரக்ஷனில் திருப்பி பார்ப்போம். இந்த நல்லவர்கள் யார்? அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அங்கே சொல்லிக்கொண்டு இன்று இருக்கிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கவல் முல்க் லா ஷரீக லக். ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட கணக்கெடுப்பு 30 லட்சம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் லோக்கலில் கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 40-50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அல்லாஹ் நான் வந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கே கோஷம் போட்டுக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார். இந்த தேதியில் கடந்த 4-5 நாட்களாக 10 நாட்களாக இருக்கிறாங்கள, இவர்கள் தான் சரியாக புரிந்து கொண்டவர்கள், இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொண்டவர்கள், படைத்த வழி சரியாக புரிந்து கொண்டவர்கள். நான் வந்து விட்டேன், உன்னுடைய அழைப்பை கேட்டு வந்து விட்டேன், உனக்குத்தான் எல்லா புகழும், உனக்குத்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, நீ எப்படி சொன்னாயோ அப்படி வாழப்போகிறேன் என்பதை உறுதி செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிற இந்த செய்தியை எங்களை தவிர யாரெல்லாம் உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். வந்திருக்கிற இடத்துல எவ்வளோ சிரமம் வேணாலும் இருக்கும், எக்கச்சக்கமான சிரமங்கள் இருக்குது, அதையெல்லாம் நாங்கள் பொறுத்து கொள்வோம். யாருக்காக? எங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அந்த அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்கிறோம். எங்களுக்கு வீடு நல்ல வசதியாக இருக்கிறது, ஏசியில் தான் உறங்குகிறோம், இன்னும் அதிகமாக எங்களுக்கு வசதிகள் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டு நேற்று இரவு முஜிதுல்லாவில் தூங்கியிருக்கிறார்கள் தரையில். அதற்கு பிறகு அங்கே பாத்ரூம் போவது கூட அதிகமான சிரமங்கள். பாத்ரூம் போக வேண்டும்னா லைனில் நிற்கணும், தூங்குவதற்கு எந்த விதமான அதிகமான வசதிகள் கிடையாது. ஆனாலும் ஒரே ஒரு சொல்லை சொல்வதற்காக இவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் நல்லவர்கள். இந்த 2 பிரிவு சொன்னல, இந்த நல்லவர்கள் யார், இந்த அநியாயக்காரர்கள் யார் என்று அவ்வப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதில் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். நான் இப்போ அங்கே போன நோக்கம் என்ன? வியாபாரம் பண்ண போனாங்களா? அங்கே இல்லை, ஒரு செய்தியை சொல்ல போயிருக்கிறாங்க உலக மக்கள் அனைவருக்கும். நீங்கள் வழிபடுகிற எல்லாம் நீங்கள் செய்தவைகள், நீங்கள் வழிபடுகிற எல்லாம் கற்பனைகள்,
நீங்கள் கற்பனையாக செய்து வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வணக்கத்திற்கு தகுதியானவன் மிகப்பெரியவன். அவன்தான் ஃபாத்திரி சமாவாத்தி வல்லர். அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன். அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. அவனுக்குத்தான் எல்லா புகழும். அவனை வணங்குவதற்காக வந்திருக்கிறோம். அவன் எதை சொன்னானோ அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று எல்லோரும் பார்த்து கொள்ளுங்கள் என்று உறுதிமொழி கொடுப்பதற்காக எல்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. இவர்கள் நல்லவர்கள் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. இந்த கூட்டத்தை எப்படி இந்த அளவுக்கு கூட்ட முடிந்தது? அங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி கூட்ட முடிந்தது? இது அரசாங்கத்தால் முடியுமா? இது அரசாங்கத்தால் முடியாது. அரசாங்கம் என்ன செய்வாங்க? குறைஞ்சளவு பாதுகாப்பு கொடுக்க முடியும், அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்ய முடியும். ஆனால் உள்ளத்தில் அடித்தளத்தில் இந்த ஆசையை போட்டது யார்? உலகத்தில் வாழ்கிற எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் அந்த காபாவுக்கு போய் அந்த காபாவை வலம் வர வேண்டும், அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், எவ்வளோ சிரமம் இருந்தாலும் நாங்கள் அங்கே செய்ய போக வேண்டும் என்று எண்ணம் வந்துச்சுல்ல, அந்த எண்ணத்தை போட்டது யார் என்ற கேள்விக்குத்தான் அல்லாஹ் பதில் சொல்கிறான் குர்ஆனில். இந்த எண்ணத்தை போட்டது யார்? அந்த இடம் எப்படி இருந்தது? எப்படிப்பட்ட இடத்தை அல்லாஹ் மாற்றி இருக்கிறான்? மாற்றி எந்தவித அந்த எப்படிப்பட்ட தியாகத்தால் இந்த உலக மக்கள் அனைவருடைய உள்ளமும் அதன் பக்கம் நெருங்கியது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 14வது அத்தியாயம் சூரத்து இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 14வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை முன்னிறுத்தி சொல்லிவிட்டு யாரெல்லாம் துவா கேட்கின்றார்களோ அந்த துவா எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி உதாரணத்தையும் அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் சொல்லுகிறான். சாதாரணமாக துவா என்பது ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிறுத்தி வைத்து தான் துவா செய்யணும் அவசியம் இல்லை. அதாவது ஒரு காரணம் இருக்கணுமா, அப்போ தான் அல்லாஹ்வோட துவா செய்யணும் அவசியம் இல்லை. அப்படி அவசியம் இல்லை என்பதைத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகமாக சோதித்தான் என்று நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பயானெல்லாம் கேட்குறோம். இதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏராளமான சோதனையை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். நமக்கு தெரியும், படிச்சிருக்கிறோம் குர்ஆனில். அந்த சோதனைகளில் எல்லா சோதனைகளுமே யாருக்குமே தராத சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த சோதனை யாருக்கும் தராத அந்த சோதனையிலும் உறுதியாக இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த உறுதியை ஏற்படுத்தியது எது என்று சொன்னால், உள்ளத்தின் அடித்தளத்தில் முதல்ல அல்லாஹ் என்றால் யார் என்று முழுமையாக ஆய்வு செய்து நம்பினார்கள். அவங்க ஆய்வு செய்து நம்புகிற மாதிரி அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை படைத்திருந்தான். சும்மா எவனோ தானே நம்பலை, ஏதோ அல்லான்னு நம்பலை, ஏதோ அல்லாஹ் இருக்கான்னு நம்பலை. மாறாக அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வுக்குரிய இலக்கணம் என்ன என்பதை நன்றாக ஆய்வு செய்து நம்புகிற மாதிரி உள்ள உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸ்பெஷலாக படைத்து வைத்திருந்தான். அவர்கள் காலத்தில் அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள், சந்திரனை வணங்கி கொண்டிருந்தார்கள், நட்சத்திரங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் மக்கள். இதையெல்லாம் பார்த்து விட்டு தன்னை பெற்றெடுத்த அந்த பாப்பா கூட ஒரு சிலைகளை செய்து மக்கள் மத்தியிலே விற்று அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் ஓடிக்கொண்டிருந்த காலம். இன்னும் தன்னுடைய தந்தையே தனக்கு எதிராக ஆகிற ஒரு காலம் அது. அப்போ தான் சிந்திக்கிறார், இந்த மனுஷங்க செய்கிறதெல்லாம் சரியா? இவர்கள் இந்த சூரியன் பெரிது என்று நினைத்து கொண்டு வணங்குறாங்க. அது மாதிரி சந்திரன் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கிறது என்பதற்காக வணங்குறாங்க. நட்சத்திரங்கள் இருக்குது, அழகாக இருக்குது என்பதற்காக வணங்குறாங்க. அதன் மூலமாக கிடைக்கிற அந்த பலனை எதிர்பார்த்து இவங்க வணங்குறாங்க. இதெல்லாம் சரியான ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செய்து பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறாரு, இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹல் இல்லதி ஃபத்தர சமாவாத்தி வல்லர்த ஹனீஃபா. டோட்டலாக முடிவு எடுக்கிறார் லாஸ்ட்டாக. என்னது? இதெல்லாம் இவர்கள் கற்பனையாக நினைக்கின்ற விஷயங்கள். இவைகளெல்லாம் எந்த ஒரு நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. நன்மை தருவதற்கோ தீமையை விட்டு தடுப்பதற்கோ லாயக்கு இல்லாதது. ஆனால் நான் வணங்குகிற அந்த அல்லாஹ் இருக்கான, இறைவன் இருக்கிறான்ல, அவன் வானங்களை பூமியை படைத்தவன், அதற்கு இடையில் உள்ளதை படைத்தவன், படைப்பாளனுக்கு மிக தகுதியானவன். அவன் பக்கம் என் முகத்தை திருப்புகிறேன், வேறு யார் பக்கமும் திருப்ப மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, என்னை பெற்றெடுத்த வாப்பா அத்தா சொன்னாலும் சரி தான், அல்லது ஊர் மக்கள் சொன்னாலும் சரி தான், உறவினர்கள் சொன்னாலும் சரி தான், உலகத்தில் எல்லா மக்களும் சொன்னாலும் சரி தான், நான் நம்ப மாட்டேன். ஏன்? நான் நம்பியிருக்கிறேன் சரியாக, என்னை படைத்தவனை சரியாக நம்பியிருக்கிறேன். அந்த நம்பி இருக்கின்ற அந்த அறிவை எனக்கு சரியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதன் காரணத்தினால அவனுக்கு மாத்திரம்தான் அடிபணிவேன்,
அதுவும் மிக தூய்மையாக அழிபடுவேன் என்று சொல்லிட்டு இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மௌத்து எல்லாமே அகில உலகத்தை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அந்த அல்லாஹ்வுக்குத்தான் என்று சொல்லி உறுதியான எண்ணத்தை வைத்து கொண்டு தான் அல்லாஹ் தந்த அந்த சோதனைகள்லாம் கடந்து சென்றார்கள். அந்த சோதனையில் முக்கியமான சோதனை தான் மகனையும் மனைவியையும் கொண்டு போய் அந்த இப்போது காபா இருக்கிற அந்த இடத்தில் விட சொல்லி அல்லாஹ் சொன்ன சோதனை. அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு மனைவியையும் பிள்ளையையும் கையில் பிடித்து கொண்டு அங்கே விட்டு ஒரு துவாவை செய்கிறார்கள். அந்த துவா தான் சொல்ல போகிறேன். இப்போ என்ன துவா செஞ்சாங்க? ரப்பனா, என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்வே, இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி, நான் இந்த பள்ளத்தாக்கில் வாதின் இந்த பள்ளத்தாக்கில் என்னுடைய குடும்பத்தாரை குடியமர்த்துகிறேன். இங்கே என்ன செய்கிறேன்? வாழ வைக்கிறேன் நீ சொன்ன காரணத்தினால. விவாதின் கைரி வீஸ் தரியின், அங்கே எந்த விதமான விவசாயமும் கிடையாது. இந்த பைத்துல் முஹர்ரம் சங்கையாக நீ ஆக்கி வைத்திருக்கிற இந்த காபா இருக்கு இல்லையா, இந்த காபாவுக்கு பக்கத்தில் தான் என் குடும்பத்தை நீ சொன்ன காரணத்தினால விடுறேன். அங்கே விவசாயம் ஏதாவது இருக்குதா, தண்ணி ஏதாவது இருக்குதா குடிப்பதற்கு? ஒன்றும் கிடையாது. புல் பூண்டே விளைய முடியாத அளவிற்கு மணல் பகுதி அது. அந்த இடத்துல சொல்கிறாங்க, நான் விட்டேன். ரப்பனா யுகீமு ஸலா, அவர்கள் என் குடும்பத்தார்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக விடுகிறேன். அடுத்த துவா செய்கிறாங்க பாருங்கள். ஒன்று எதுக்காக விடுறேன்? நீ விட சொன்ன விடுறேன். அடுத்ததாக அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நான் விடுகிறேன். ஃபஜல் அஃபிதத்தன் மினன் நாஸ், இந்த மக்களுடைய இதயம் இருக்குல்ல, தகுவே இலைகும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய அந்த இதயமும் இவர்கள் பக்கம் திரும்புகிற மாதிரி ஆசையை நீ ஏற்படுத்துவாயாக. தகுவே என்று சொன்னால் ஹவா என்ற அர்த்தம் அரபியில். உள்ளத்தில் அடித்திருத்த இனம் புரியாத ஒரு ஆசையை இவர்கள் பக்கம் நீ ஏற்படுத்த வேண்டும். வருசுக்குஹும் மின சமராத், அடுத்த துவா வருசுக்குஹும் மின சமராத், கனி வர்க்கங்களை இவர்களுக்கு உணவாக நீ தர வேண்டும். அல்லஹும் யஷ்குரூன், எதற்காக என்று சொன்னால் இவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் உனக்கு என்பதற்காக. இந்த வசனத்தில் 3 விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க. ஒன்று, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அந்த காரணத்தை சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த காரணம் தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே புல் பூண்டே விளையாது, மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடம், எதுவுமே கிடையாது அங்கே. அப்படி இருக்கும்போது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய இதயத்தையும் இவர்கள் பக்கம் திரும்புகிற மாதிரி ஆசையை ஏற்படுத்தணும்னு துவா செஞ்சாங்க. பார்த்தீங்களா? இந்த துவா தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது படிக்கும் பொழுது. ஏன்னா மனிதர்கள் வாழ முடியாத அந்த இடத்துல இவர்கள் பக்கம் எப்படி இதயம் ஆசைப்படும்? அது ஒன்று. அடுத்தது, அங்கே விவசாயமே செய்ய முடியாது என்பதை முதல்ல ஒத்துக்கிறார் அவர் துவாவிலே. இந்த பூமியில் விவசாயம் செய்ய முடியாது, ஆனால் கனி வர்க்கங்களை கொண்டு கேட்குறாரு. அடுத்தது கேட்குறாங்க, எப்படி பழங்கள் எப்படி விளையும்? சாதாரணமாக நெல் விளையிறதே பெரிய பாடாக இருக்குது. கனி வர்க்கங்கள் எப்படி விளையும் சிந்திக்கவே இல்லை, ஆனால் கேட்டு வைக்கிறாங்க. அல்லாஹ்வால் முடியும். நாம் கேட்கிற அந்த துவாவுக்கு காரணம் இருக்குதோ இல்லையோ, காரணம் தேடி அலைய வேண்டியதில்லை. இதன் மூலமாக நமக்கு விளங்குது. சாத்தியம் இல்லாததை அல்லாஹ் சாத்தியமாக்குவான். துவாவை பொறுத்து தான் அது இருக்கிறது என்பதற்கு நான் நேரடியாக பார்க்கிற சாட்சி தான் இந்த காபாவில் உலகத்தில் எல்லா மக்களும் அங்கே அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வதும், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான யாரில் என்று சொல்வதும் ஆசை ஏற்படுதே இல்லையா நம்மளுக்கு? இன்றைக்கி எந்த ஒரு மனிதனுக்குமே, முஸ்லீம்களுக்கு பெரும்பாலும் எப்படியாவது அந்த காபாவை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்குது. சாதாரணமாக எல்லாருக்குமே, ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும். அதல்லாத மற்ற மனிதர்கள் கூட இருக்க தான் செய்யுது. என்னால கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிடணும்னு சொல்லி அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை கபூலாக்கி இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுடைய இதயத்தையும் அவர்கள் பக்கம் திருப்பி இருக்கிறான். இதயத்துக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது, உணர்வு. அது சும்மா எதோ போனோம், ஃப்ளைட்டில் போனோம், ஏதோ தவாப் செஞ்சோம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். ஏன்னா அங்கே சென்றவர்கள் அந்த காபாவை பார்க்கும் பொழுது உள்ளத்தை அடித்தளத்தில் நம்மையும் அறியாமல் ஒரு கண்ணீர் வரும். அதெல்லாம் விளக்க முடியாது இந்த மேடையில். அது பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அது பார்க்கும்போது, இந்த காபாவை பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு அழுகை, நம்ம ஏதோ ஒரு இனம் புரியாத இடத்திற்கு வந்து விட்டோம் என்ற ஒரு அன்பு,
அதற்கு பிறகு எத்தனை வருடங்கள் அங்கே இருந்தாலும் திரும்பி வருகிற போது அதை பார்க்கும்போது ஏற்படுகிற அழுகை, இனம் புரியாத உணர்வுகள், இவைகளெல்லாம் அல்லாஹ் அந்த மனிதன் உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான். காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்த அந்த சோதனையில் வெற்றி பெற்று அவர்கள் செய்த துவாவை அல்லாஹ் உலகம் அழிகின்றவரை கபூலாக்கி கொண்டே இருப்பான். அது மாத்திரம் இல்லாமல் எந்த விதமான புற்பூண்டுகளும் விளையாத அந்த இடத்துல உலகத்திலேயே அதிகமாக பல வகைகள் இன்றைக்கி இறக்குமதி ஆகிறது. அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேறு இடங்களில், சவுதியில். ஆனால் உலகத்தில் எந்தெந்த பழங்கள் நம்ம ஊரில் கூட சில சீசன்களில் தான் சில பழங்கள் கிடைக்கும். மாம்பழம்னா இப்போ மாம்பழம் சீசன் அப்படி வரும், கொய்யாப்பழ சீசன் வரும். இது மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சீசன் இங்கே இருக்கும். ஆனால் மக்கால பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பழங்களும் இருக்கும், சீசன் இல்லாமே இருக்கும். சீசனில் தான் கிடைக்கணும் இல்லை, அத்தனை வகையான பழங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குமதி செய்கிறான் பலர் மூலமாக. காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த உறுதியான நிலைப்பாடு, அல்லாஹ் மேல் கொண்ட நம்பிக்கை, அதற்கு பிறகு அவர் செய்த துவா, இவைகளெல்லாம் கபூலாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் அழிகின்ற வரை வருகின்ற மனிதர்களுக்கு அந்த துவா மூலமாக கிடைக்கின்ற அந்த படிப்பினையை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு பிறகு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறதா? இல்லை, அவர்களை நன்றி செலுத்த வேண்டும், அதையும் கேட்குறாங்க. என்னுடைய சந்ததிகள் நன்றி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துவா மூலமாக இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆசை வைக்கின்ற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கி இருக்கிறான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா மூலமாக நமக்கு படிப்பினை இருக்கிறது. ஒன்று வெளிப்படையாக பார்க்கறது, இன்னும் நமக்கும் படிப்பினை என்னது? துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யும் பொழுது ஒரு காரணத்தை சொல்லி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதற்கு பிறகு அந்த துவாவை அல்லாஹ் நிச்சயமாக கபூலாக்குவான் என்ற எண்ணமும் நமக்கு உள்ளத்தை அளித்ததில் வரணும். முதல்ல ஒரு ட்ரிப் நம்ம கேட்டிருப்போம் துவா, பார்த்தா கபூலாகாமல் நம்மளுக்கு நினைப்போம், நம்ம கபூல் ஆகியிருக்காதுன்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்றாது இருக்கும். நம்ம கேட்டோம் இதை ஒரு துவா, அந்த துவா நம்மளும் கேட்டுக்கிட்டே இருப்போம். துவா கபூலாகாது, சில நேரத்தில் கபூலாக்குவான். அப்போ எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை கபூலாக்கி தந்து வருவான். எதை கொஞ்சம் காலதாமதம் ஆக்க வேண்டுமோ அதை காலதாமதமாக்கி கொடுப்பான் அல்லாஹ். கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்கணும் அதில். ஏன்னா துவா கபூலாக்குவதற்கு அல்லாஹ் பல வழிமுறைகளை வைத்திருக்கிறான். ஒன்று டேரெக்டாக நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விஷயத்தை அல்லாஹ் நடத்துவதற்கு பல காரியங்களை வேற ஆள் மூலமாக ஏற்படுத்துவான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் கேட்ட துவா கபூலாகவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நாம் கேட்ட துவா அங்கே இருக்கும். அதை ஒன்று மறுமையில் கபூலாக்கிடுவான். அதை கேட்குற துவாவை பெரிதாக கேளுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. சும்மா குறுகிய அளவில் கேட்டுறாதீங்க, நீ கேட்குற துவாவை சாதாரண உலகத்துக்கு மாத்திரம் கேட்டுறாதீங்க. உலகத்திலே வாழணும், அதுக்கு பிறகு மறுமைக்கு போகணும், கபரு இருக்குது, அதுக்கு பிறகு சொர்க்கமாக நரகமாக இருக்குது. அதனால் கேட்கிற துவாவை கேட்கும் பொழுது எல்லாத்தையும் அடைந்து கொள்ளுகிற மாதிரி கேளுங்கன்னு சொல்லி தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்துன் வக்கினா அதாபன் நார்ங்கிற துவா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு காபாவுக்கு போனீங்கன்னா அந்த தவாஃப் செய்யும் பொழுது அந்த ருக்குல் யமானி என்று சொல்லக்கூடிய அந்த மூளைக்கு வந்ததுலேருந்து திருப்பி வருகின்ற அந்த ஆரம்ப நிலைக்கு வரும் பொழுது இந்த துவாவை ஓத சொல்லி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? உலக வாழ்க்கையும் எனக்கு நல்லதாக்கக்கூடிய அல்லாஹ், மறுமை வாழ்க்கையும் நல்லதாக்கக்கூடிய அல்லாஹ், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேர்வுகளை கேட்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த துவாவுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்களாம்? பழங்காலத்தில் எனக்கு உலகத்தை மாத்திரம் கொண்டு கேட்பாங்களாம் சில பேர். அல்லாஹ் அதையும் பதிவு செய்கிறான் அதே ஆயத்தில். என்னது? எனக்கு உலகத்தை மாத்திரம் நல்லா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அதுக்கு அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது மாதிரி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மறுமை ஹலாக் ஆகிவிடும், மறுமையில் ஒன்றுமே கிடைக்காது என்று சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால் துவாவை இந்த காரணத்தினால்தான் நமக்கு துவா கபூலாகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பெரிய பெரிய துவாவை கேட்ட வேண்டியது தான். அதுக்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துவாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய கருத்துக்கள் உள்ளடங்குற மாதிரி விஷயங்கள் உள்ளே இருக்கும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல் அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல் என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் கோழைத்தனத்திலிருந்தும் இன்னும் கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாப்புக்கூடிய அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் கபர். உலகத்தில் ஏற்படுகிற அந்த குழப்பத்தை விட்டும் கபூரில் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்டுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டு துவா பாருங்கள். கேட்கும்போது உலகத்தில் பல குழப்பங்கள் இருக்குது, அதிலிருந்து பாதுகாப்புக்கூடிய அல்லாஹ். கபூரில் போய் குழப்பம் இருக்குது, அதிலிருந்து பாதுகாப்புக்கூடிய அல்லாஹ் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அது மாதிரி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்டுக்கிறாங்க. யா ஹய்யுல் யா கையும் பி ரஹமத்திக்கு அஸ்தகீஃபு. யா ஹய்யுல் யா கையும், உயிரோடு இருப்பவனே, நிலையாக இருப்பவனே, உன்னிடத்தில் கேட்கிறேன்.
உன்னுடைய அருட்கொடையை கொண்டு கேட்கிறேன். எப்படி? இந்த உலகத்திலிருந்து எல்லா விதமான என்னுடைய காரியத்தையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். இப்படி கேட்குறது எல்லா ஒரே வார்த்தையில் எல்லா துவாக்களும் வர்ற மாதிரி கேட்குறது. சின்ன சின்ன துவா தனித்தனியாக கேட்காம, இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு ஹாஜத்து இருக்குது, தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளை நீ என்ன செய்யணும், எல்லா தேவைகளையும் எனக்கு நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் என்று கேட்கிறது. அதற்கு பிறகு நான் கேட்கிற துவாவில் மார்க்கத்துக்கு புறம்பாக கேட்டிருந்தால் அதை விட்டு தூரமாக்கி விடு, இப்படிலாம் கேட்டிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கேட்கிற துவாவை நம்ம சரியாக கேட்க வேண்டும். அந்த துவாவை கண்டிப்பாக அல்லாஹ் கபூலாக்கி தருவான் நமக்கு. அதுக்கு காரண காரியங்களே தேவையில்லை. ஸோ குறிப்பிட்ட விஷயத்தை தான் கேட்கணும்னா ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணமாக ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறாரு, அடுத்த கட்டத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய அளவில் கேட்கலாம். ஏன்னா அது மாதிரி தான் அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்குறான். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி ரப்பனா இன்னக்க தாலம். இன்னொன்று துவா கேட்கும்போது இதெல்லாம் முறைகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட முறைகள். அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லி துவா கேட்டுக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதே வாயத்தில் வருது, யா அல்லாஹ், நான் என் உள்ளத்தில் இருக்கிறதே உனக்கு தெரியும், வெளிப்படையாக பேசுகிறதும் உனக்கு தெரியும். இப்படியே வசனம் வருது. எப்படி? மா நுஃபி தாளமும் மா நுஃபி, நான் உள்ளத்தை அழித்தல் எதை மறைக்கிறேனோ அது உனக்கு தெரியும். மா துலின், எதை வெளிப்படுத்துகிறேனோ அது உனக்கு தெரியும். வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷையின் ஃபில் அர்லி வலா ஃபி ஸமாவாத், வானங்கள் இருப்பதும் பூமியில் இருப்பதும் எதுவுமே உன்னை விட்டு மறையாதே அல்லாஹ். இப்போ துவா கேட்கிற முறைகளை ரெண்டாவது டைப்பு இது. என்னது? அல்லாஹ்ட்ட துவா செய்யும்போது அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லி துவா செய்கிறது. உள்ளத்தில் இருக்கிறது அறிவையாளா நீனு, வெளிப்படையாகவே நீ அறிவையாளா. அதுமாதிரி வானங்களில் இருக்கிற மறைவாக இருக்கிற அனைத்தையும் நீ அறிவாய், பூமியில் இருக்கிற மறைவானதையும் நீ அறிவாய். அப்படி துவா கேட்கும்போது அப்போ டபுள் ஆக்டிவ் உள்ளத்தில் வராது நம்மளுக்கு. சில பேர் உள்ளத்தில் தப்பாக கேட்கிறது, தவறாக விளங்கி கொண்டு கேட்கிறது. அப்போ உள்ளத்தில் இருப்பதையும் வெளிப்படையாக இருப்பதையும் அல்ல அறிகின்ற காரணத்தினால அந்த பண்பை சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த அடுத்ததாக பேசுகிறான். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி, எல்லா புகழும் உனக்குத்தான் அல்லாஹ், வஹபலி, எனக்கு நீ அன்பளிப்பாக தந்திருக்கிறாய். யாரை? அலல் கிபரி, நான் வயசான ஆன பிறகு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய, அடுத்ததாக இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய மகன்களை எனக்கு தந்திருக்கிறாய். அல்லாஹ் தந்த அருட்கொடை சொல்லி துவா செய்கிறது. அடுத்தது நம்முடைய வாழ்நாளில் தனித்தனியாக நம்ம சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்நாளில் நிறைய அருட்கொடை நமக்கு எல்லாம் கொடுத்துருப்பான். அந்த அருட்கொடையை சொல்லி கேட்குறது அல்லாட்ட, எல்லாம் எனக்கு என் வாழ்நாளில் இப்படி கஷ்டப்பட்டேன், இந்த காலத்தில் கஷ்டப்படும் போது எனக்கு நீ உதவி செஞ்ச, அதுக்கு பிறகு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன், அந்த காரியத்தை நடத்தி வைத்தா நீனு, அது மாதிரி எனக்கு இந்த காரியத்தை நடத்தி வையா அல்லா. அது மாதிரி பாஸ்ட் டென்ஸில் நடந்த விஷயத்தை சொல்லி கேட்குறாங்க. நான் முதுமையாக இருந்தேன், முதுமையாக இருக்கும் பொழுது பிள்ளை பிறக்குமா என்ற சந்தேகத்தில் நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் கைவிட்ட பிறகு கூட நீ எனக்கு தந்தாய், அது பெரியவனாக, அது வயது முதிர்ந்த காலத்தில் எனக்கு தந்தாய் என்று சொல்லி அதை ஞாபகப்படுத்தி விட்டு, இன்ன ரப்பி இல்லை சமீவு துவா, என்னுடைய துவாவை நீ கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய், என் துவாவை கண்டிப்பாக நீ கேட்பாய் என்று சொல்லி அவர்கள் கேட்டதாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அடுத்ததாக ரப்பி ஜல்னி முக்கீம ஸலா, அடுத்ததாக கேட்ட முக்கியமான துவா. இது தொடர்ந்து வருது இந்த ஆயத்தில், இந்த 14வது அத்தியாயத்தில் தொடர்ந்து வருது. என்னது? நான் தொடர்ந்து தொழுகை நிறைவேற்றக்கூடியவனாக ஆக்கி வைத்து வெளியாடலான்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க மட்டும் கேட்டாங்களா, துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளும் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் யா அல்லாஹ். அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளில் தான் நபிமார்கள் அனைவருமே வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அதுக்கு பிறகு பனி இஸ்ராயலுக்கு வந்த அத்தனை நபிமார்களுமே இந்த துவாவை கேட்ட காரணத்தினால தான் நபிமார்கள் எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார். அதுமாதிரி அவங்களுக்கு பிறகு வந்து எல்லா நபிமார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லாமே சந்ததிகளில் வந்து தான் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை சந்ததிகளுக்கு கொடுத்தான். அப்போ நமக்கு மாத்திரம் துவா செய்யாமல் நம்முடைய சந்ததிகளுக்காகவும் துவா செய்த இந்த விஷயம் இங்கே விளங்கு. நாலாவது பாயிண்ட் இது. நமக்கு மாத்திரம் துவா செய்துட்டு போயிடக்கூடாது. நம்ம தொழிலாளியாக இருக்கோம், நம்ம கரெக்டாக மார்க் அடிப்படையில் வாழ்கிறோம், நம்ம குர்ஆனை ஓதுகிறோம், அதுக்கு பிறகு ஜக்காத்து கொடுக்குறோம், இன்னும் இப்போ நல்ல காரியங்கள் செய்கிறோம். நாம் மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்மை சார்ந்த நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், இன்னும் பிள்ளைக்கு பிறக்கிற பேரனுக்கு பிறக்கிற பேரனுங்கள், இப்படி உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய நம்ம சந்ததிகள், இவர்களுக்காகவும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டிய எல்லா தொழுகையிலையும். இதெல்லாம் வழிமுறையாக இப்ராஹிம் சொல்கிறாங்க. துவாங்கிறது சும்மா தொழுதுட்டு ஓடிடக்கூடாது. எப்பயுமே தொழுதுட்டு ஓடிடாமல் என்ன செய்யணும்? இது மாதிரி பெரிய பெரிய துவா செய்யுது. எனக்கு நான் நல்லா இருக்கணும் யா அல்லாஹ், என் சந்ததிகள் நல்லா இருக்கணும் யா அல்லாஹ். சந்ததிகளில் வந்து மார்க் அடிப்படையில் வாழக்கூடிய சந்ததிகளாக இருக்கணும். அதுக்கு பிறகு எத்தனை சந்ததிகள் உலகம் வருகிறது நமக்கு தெரியாது.
எத்தனை பேர் வராங்க நமக்கு தெரியுமா? நம்ம மகனுடைய மகனை பார்த்துருப்போம், ஒரு பேரனை பார்த்துருப்போம், அந்த பேரனை கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்திருப்போம், அதுக்கப்புறம் மூத்தாயிருவோம். ஆனால் இந்த கேட்ட துவாவை எல்லாம் கபூலாக்குவான், நிச்சயமாக கபூலாக்கி இருக்கிறான். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்தையில் பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களா? யாரையாவது பார்த்தாங்களா? அவங்க 2-3 பேரை பார்த்தாங்க, அவ்வளோதான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தையில் வந்தாங்கங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனால் வரலாற்றை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கின்றான். பதிவு செய்யும்போது நம்மளுக்கு படிப்படியாக இருக்கிறது. அப்போ துவா செய்யும் பொழுது காலமாக நமக்கு அது வரக்கூடிய நன்மைகளை நினைத்து பார்த்து துவா செய்ய வேண்டும். இவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஏதோ தொழுதோம், ஏதோ பேசிகிட்டு இருந்தோம், ஏதோ போகணுன்னு இல்லாமல் அந்த தொழுகையில் நம்ம முழுமையாக ஈடுபட்டு துவா மிக முக்கியமான சப்ஜெக்ட் அது. அந்த துவா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செய்யணுங்கிற பாடமெல்லாம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இருக்குது. இன்னும் அதிகமான படிப்பினைகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் நம்ம குர்ஆனில் படிக்கும்போது விளங்கும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாகவே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வசனங்கள் குர்ஆனில் இருக்குது. ஒன்றொன்றையும் படித்த அர்த்தத்தை பார்க்கும் பொழுது தான் நமக்கு விளங்கும். இவ்வளோ நெருக்கத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வச்சுருந்தான், அவர்களும் இவ்வளோ நெருக்கத்தை வைத்திருந்தார்கள். அப்போ நாமும் அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நம்ம வாழ நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சில பேர்கள் கண்ணாலே காமிச்சிடுவான், கண்ணால் காமிக்கவில்லை என்று சொன்னாலும் சந்ததிகள் அல்லாஹ் கொண்டு வந்துடுவான். அப்போ நாமும் நம்முடைய சந்ததிகளும் இஸ்லாம் முறைப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த அநியாயக்கார கூட்டத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இந்த படிப்பினைகள் தேவைப்படுகிறது. ஏன்னா ஒரு கூட்டம் அநியாயக்கார கூட்டம் ஒன்றுமே தெரியாமல் அலைஞ்சு கொண்டிருக்கு பல கூட்டங்கள். அந்த கூட்டத்தில் நாமும் நம்ம சந்ததிகளும் போய் பூந்துடக்கூடாது. பூந்தோம்னாக்கா அங்கே வழிகேட்டில் கொண்டு விட்டுருவாங்க எல்லாம் சேர்ந்து. அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு ஒரே வழி என்னது? மார்க்கத்தை தெளிவாக விளங்க வேண்டும், அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், தூதரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்மால் முடிந்தவரை வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு முற்பட வேண்டும். அல்லாஹ் சொன்ன கட்டளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்விட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். நாம் மாத்திரம் பத்தாது, நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவரும் இந்த வழியில் வர வேண்டும், இன்னும் சந்ததிகள் அனைவரும் வர வேண்டும் என்ற பெரிய துவாவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கையில் பாடமாக இருக்குது என்பதை விலகிக்கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். மார்க்கத்துடைய கடமைகளில் மாற்று ஏற்பாடு இல்லாத ஒரு கடமைனாக்கா அது குர்பானியாக தான் இருக்கும். உதாரணமாக ஹஜ்ஜை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது உம்மாவை பார்த்து சிரிச்சிங்கன்னாக்கா ஒரு ஹஜ்ஜு செய்த நன்மை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உம்மாவை பார்த்து, பெற்றெடுத்த உம்மாவை பார்த்து சிரிக்கிறது என்னது? ஒரு பாசமாக பார்க்குறது அவங்கள. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா சிரிப்பாக வைத்து கொள்ளுதல்னு அர்த்தம். அவங்கள எந்த விதமான தொந்தரவு கொடுக்காமல் வயதான காலத்தில் வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு அவங்கள கேவலப்படுத்தாமல் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்து இருக்கிறோம்ல, ஹஜ்ஜு செய்த நன்மைன்னு சொன்னாங்க. இது மாதிரி பல காரியங்களுக்கு, மார்க்கத்துடைய காரியங்களுக்கெல்லாம் வேறு ஒரு விஷயத்தை ஆப்ஷன் சொன்னாங்க. இந்த குர்பானிக்கு மாத்திரம் வேறு ஆப்ஷனே சொல்லலை. மாறாக இந்த ஜும்மா மட்டும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொல்லும். என்னது? இந்த ஐந்து நேரங்கள் இருக்கா இல்லையா? காலையிலேருந்து இந்த இமாம் மிம்பர் மீது ஏறுகிற வரை அந்த டயத்தை 5ஆக பிரித்து முதல் வக்தில் வரக்கூடிய ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, மாடு குர்பானி கொடுத்த நன்மை, ஆடு, இன்னும் கோழி, முட்டையெல்லாம் சொன்னாங்க இல்லையா? இது ஒன்று தான் சான்ஸ் இருக்குது. இதை இன்ஷா அல்லாஹ் நம்மெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த குர்பானிக்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே யாரெல்லாம் குர்பானிக்காக பணம் கொடுத்தீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தை கபூலாக்கி, ஏற்கனவே அல்லாஹ் கபூலாக்கி இருப்பான். இன்னும் வெளிப்படையாக நாம் குர்பானி கொடுப்பதற்காக நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பெருநாள் தொழுகை நமக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 6:15 நிர்வாகத்தினர் முடிவு செய்திருக்கிறார்கள். அது சீக்கிரமாக அந்த கரெக்டாக டயத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா அந்த குர்பானி கொடுக்கறதுக்காக அதிகமாக நேரங்கள் தேவைப்படுகிற காரணத்தினால 5 நிமிடம் 10 நிமிடம் லேட்லாம் வைக்க மாட்டாங்க. கரெக்டாக 6:15 இன்ஷா அல்லாஹ் அந்த பெருநாள் தொழுகையை ஆரம்பித்து விடும். ஏற்கனவே தொழுது அதே திடல் தான். அங்கே வீட்டிலே நம்ம உழு செய்துட்டு முசல்லாவை எடுத்துக்கொண்டு விட வேண்டும். அதற்கு பிறகு அது சம்பந்தமாக உள்ள விஷயங்கள் ஏற்கனவே நம்ம பாடங்கள் நடத்தியிருக்கிறார்கள், தெரியும் உங்களுக்கு. அப்போ பெருநாள் தொழுகைக்கு வரும்பொழுது ஒரு வழியாக வர வேண்டும், செல்லும்போது வேறு வழியாக செல்ல வேண்டும். இன்னும் இந்த பெருநாளை பொறுத்த வரைக்கும் காலையில் சாப்பிடாமல் வருவது சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க.
அந்த நோன்பு பெருநாளுக்கு வந்து சாப்பிட்டு வருவாங்க, இந்த பெருநாளுக்கு சாப்பிடாமல் வருவாங்க. அதற்கு பிறகு குர்பானி கறியை வந்து சாப்பிட்டதாக நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். குர்பானி அறுத்து யவுமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் அறுக்கிற அந்த கறியை சாப்பிட்டதாகலாம் ஹதீஸில் பார்க்குறோம். அந்த கறியை முதல்ல சாப்பிடுவதற்கும் ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அடுத்ததாக இந்த மார்க்க விஷயமாக உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்காக அந்த ஆலிமா கோர்ஸ் வந்து மீண்டும் ஆரம்பமாக இருக்கிறது. அது வந்து இந்த மாதம் 11 அல்லது 12ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அது ஆரம்பிப்பதற்காக ஆலோசனை செய்யப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அப்ளிகேஷன் யாரெல்லாம் வாங்கின பெண் பிள்ளைகள் அவர்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கி கொள்ளுங்கள். இன்னும் அப்ளிகேஷன் வாங்கியவர்கள் அதை வந்து பூர்த்தி செய்து உஸ்தாதிட்ட கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு இன்னும் 4-5 நாள் தான் பாக்கி இருக்கிறது. அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி சரியாக 11 அல்லது 12 நாங்கள் மீண்டும் அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான மார்க்க அறிவு இருக்கும் பொழுது உங்கள் வீடு சிறந்ததாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நம்ம கலைநூலை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வாழ் சகோதரர்கள் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து அதிகமாக மார்க்க அறிவு தேவைப்படுகிறது. மார்க்க அறிவு கொடுத்தால்தான் அவர்கள் ஒழுங்காக மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வார்கள். நீங்கள் நிம்மதியாக போய் அங்கே நம்ம வெளிநாட்டில் வேலை செய்யலாம். அதனால் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை வந்து இங்கே சேர்த்து விடுங்கள். அது மாதிரி முதியவர்களுக்கு, அது மாதிரி வயதானவர்களுக்கும் நம்ம பாடத்திட்டம் ஆரம்பிப்பதற்காக இருக்கிறோம். அதில் பெரும்பாலும் ஆதரவு இல்லை என்பதனால் நிறுத்தி வைத்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கும் அதிகமான பேர்கள் தயாராக இருந்தால் அவர்களுக்காகவும் பாடத்திட்டம் ஆரம்பிப்பதற்காக ஆலோசனை இருக்கிறது. அதிலும் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மார்க்க கல்வியை பெற்று சரியான திசையை நோக்கி நாம் செய்ய வேண்டும். பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. நாம் நினைக்கிற எல்லா நல்ல காரியங்களை நினைத்து கபூலாக்கி வைப்பானாக. இன்னும் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த வணக்க வழிபாடுகளை முழுமையாக அல்லாஹ் கபூலாக்கி நம்மை சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.